ஹலோ காய்ஸ், இன்னைக்கு காட் டியூப் லெவலிங் மான்வாவோட எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மறக்காமல் எல்லாருமே ஒரு லைக்கை போட்டுருங்க. நான் அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிக்கோட ஆரம்பத்திலேயே நம்ம சியூக்கு போன எபிசோடில் அங்கே இருக்கிற ஒரு ஆர்க்கையும் அப்படியே பறக்க விட்டுருப்பான்ல, அங்கே தான் இந்த எபிசோடும் ஆரம்பிக்குது. அங்கே ஒரு கேங்க்கும் தெரிஞ்சிருக்கும் இங்கே ஒரு டஞ்சன் பிரேக் ஏற்பட்டிருக்குன்னு. அதனால அவங்களும் அறக்க பறக்க ஓடி வராங்க. அங்க ஒரே சவுண்டா இருக்கு. அந்த சவுண்டை நோக்கி வரும்போது அந்த இடத்துல ஒரு ஆர்க்கோட தலையும் அப்படியே பறந்து வருது. இத பாக்குற அவங்களோட கண்ணியை அவங்களால நம்ப முடியல. யாரு சாமி இவன், நூடுல்ஸோட பேரெல்லாம் சொல்லிங்கன்னு இப்படி பயங்கரமா தாக்கின்னு இருக்கான். நம்ம ஹீரோ ஒரு சில செகண்ட்லயே அங்க வந்த நிறைய ஆர்க்கு அப்படியே கொன்னுட்டு மாசாது மேல நிக்கிறான். ஹலோ காய்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கீங்க நம்புறேன். போன எபிசோட்ல நல்லாவே நீங்க ரெஸ்பான்ஸை கொடுத்தீங்க. அதே மாதிரி இந்த எபிசோடுக்கு கொடுங்க. மறக்காம பெல் ஐக்கனை அழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் போட்டோனே வீடியோஸ் வந்து சேரும் இப்படின்னு நம்ம சியூக்கு நம்மள பார்த்து சொல்றான். இது எல்லாத்தையுமே அங்க வீடியோவா அந்த எடிட்டர் பொண்ணும் எடிட் பண்ணிருக்கா. அவ அந்த வீடியோ பார்த்து ரொம்ப ஆச்சரியமாவறா. ஏன்னா எடிட் பண்ணி போட்டோனே அந்த வீடியோ எல்லாருக்குமே பயங்கரமா ரீச் ஆகுது. அந்த வீடியோவும் அப்படி பிடிச்சிருக்கு. ஏன்னா நம்மால இருக்கான்ல, எப்படி அவனால வெறும் கையால எல்லா மாஸ்டர்ஸையும் கொல்ல முடியுது, அசால்ட்டா அப்படி இப்படின்னு போட்டு தள்ளிட்டு போயினே இருக்கான். இந்த வீடியோவும் உண்மையிலேயே ஆசமா இருக்கு. இந்த சேனலுக்கு நான் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் அங்க வரும், அதுக்கேற்ற மாதிரியே வியூஸும் பங்கமா வரும். ஆனால் ஸ்டில் இப்பயும் எப்படி இதெல்லாம் ஆகுது அப்படின்னு எடிட்டர் பொண்ணுக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. ஆனால் ஒரு விஷயம் அவளுக்கு கன்ஃபார்ம் ஆகுது, நம்ம சியூக்கு யூடியூப் மேலே ரொம்ப கிரேசியாக அப்சஸ்டாக இருக்கான். அதனாலேயே இவளுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கு, இவளோட எடிட்டிங்னால ஏதாச்சும் பிரச்சனை வருமானு. அங்கே பின்னாடியே எடிட்டர் பொண்ணோட தம்பி தங்கச்சிங்க அவங்க ரெண்டு பேருமே, அக்கா இந்த சிக்கன் ரொம்ப நல்லா இருக்கு, வரீங்களா, நம்ம ஒன்னா சாப்பிடலாம். ஆனா அதுக்குள்ள அவங்களுக்கு இடையில அங்க சண்டையாவது, இந்த பீஸை நீ எடுக்கக்கூடாது, ஏன்னா இது அக்காக்கான பீஸு. அங்க இதெல்லாம் பார்க்கும்போது அங்க எடிட்டர் பொண்ணுக்கும் இப்பதான் ஒரு விஷயம் புரியுது. நான் எதுக்காக இந்த அளவுக்கு யோசிக்கிறேன், எதை பத்தியும் இனிமேலும் கவலைப்படாம இவங்க ரெண்டு பேருக்காகவும் இன்னமும் கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க்கை பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு இந்த விஷயத்த பத்தி அவ யோசிக்கிறான். இன்னொரு சைடு நம்ம ஹீரோ பிளாக் ஸ்மித்திங் அங்க பயங்கரமா பண்றான். அங்க இதே மாதிரி பண்ணி அந்த ஆர்க்கோட மெட்டீரியலை வச்சு ஒரு சூப்பரான ஸ்வாடை உருவாக்குறான். இது எல்லாமே சி ரேங்க் ஐட்டம் வச்சு அவன் பண்ணனால இந்த வாட்டி ரொம்ப அருமையாவே அந்த ஸ்வாடு வந்திருக்கும். இதனால AA ரேங்க்ல இருக்க அந்த பிளாக் ஸ்மித்திங்கான திறமையும் 4.43 ஏறுது. நம்ம ஹீரோக்கு அந்த வெப்பனை பத்தி கூட அந்த அளவுக்கு கவலை இல்லை. நான் இது ஏறும் போது அங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பின்னாடி ஹானுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா ஒரே மாசத்துல ஆளு இந்த அளவுக்கு தேறிட்டான். ஏன்னா யாராலையுமே இப்படி பண்ண முடியாது. என்னதான் இருந்தாலும் எப்படியோ வருஷங்கள் ஆகலாம் இந்த மாதிரி கிரியேட் பண்ண. ஆனா நம்ம ஹீரோ என்னன்னா அசால்ட்டா இப்படி பண்ணிட்டால. எப்பயும் நம்ம சியூக்கு சொல்றான், அட இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, இன்னமும் ஒரு பெரிய பாதை இருக்கு. நம்ம சியூக்கு ஏன் இப்படி சொல்றான்னா, நான் இன்னமும் அந்த பிளாக் ஸ்மித்திங்கோட ஒரு பங்கை கூட அவன் பயன்படுத்தல, அதுக்கே இந்த அளவுக்கு தரமான வெப்பன்ஸ் எல்லாம் ஆளு கிரியேட் பண்ணிருக்கான். அங்க சியூ கிட்ட அந்த பொண்ணு கேட்கறான், ஆமா இந்த ஸ்வாடை நீ விற்கணும்னு யோசிக்கிறியா? வழக்க போலதான் நம்ம ஹீரோ விற்கணும் அப்படின்னு சொல்ல, அவ்வளவுதான் அதுவும் ஹையரான பிரைஸுக்கு போகுது. ஆமா என்னாச்சு, நான் உங்ககிட்ட கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். முன்ன இருக்கிறத விட இப்போ ரொம்ப ஹெல்த்தியா இருக்கீங்க. அங்க இப்பதான் நம்ம ஹீரோக்கு புரியுது அது ஏன்னா இதுக்கு முன்னாடி அவன் ரொம்ப உழைச்சிருப்பான். எடிட்டிங்கு, ஸ்மித்திங்கு, ஹண்டிங்கு எல்லா வேலையும் நம்ம ஆளு தான் பார்த்துருப்பானே. அதனால நம்ம ஹீரோவோட கண்ணை தாண்ட ஒரே டார்க் சர்க்கிளா இருந்திருக்கும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. பாருக்காங்க எடிட்டிங் வேலையும் கேமரா வேலையும் பார்த்துக்கிறனால அவளே இப்போ நிறைய விஷயத்த பார்த்துக்கிறா. அதனால சிம்பிள் ஆயிடுச்சு. அட சியூக்கு இதுக்கு முன்னாடி உங்களை பார்க்கணுமே, என்னாலேயே சொல்ல முடியாது நீங்க ஒரு பர்சனா இல்ல ஒரு ஜாம்பியான்னு. ஆனா இப்பெல்லாம் ஏன் தெரியல, நீங்க ரொம்ப நார்மலா இருக்கீங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த எடிட்டர் பொண்ணுதான். அவ இப்போ ரீசெண்டா அதிகமாவே எடிட் பண்ணி கொடுக்குறா. அதனால அதுக்கேற்ற மாதிரியும் நானும் பேமெண்ட்டை தரேன். ஆனா இதுக்கு முன்னாடி அந்த கேங்கு அவனுக்கும் நான் எடிட்டிங்கு கேமராமேனு இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கேன். ஒரு வாட்டி கூட எனக்கு இந்த மாதிரி விஷயம் ஏற்பட்டதில்லை. ரொம்ப மோசமா தான் என்ன ட்ரீட் பண்ணுவான். ஆனா இந்த எடிட்டர் பொண்ணு அப்படி இல்லை, ரொம்ப சூப்பரா எடிட் பண்றா. எடிட்டிங்லாம் சும்மா டாப் நாச்சா இருக்கு. அதே மாதிரி கடுமையா உழைப்ப போடுறா. இவளை பத்தி யோசிக்கும் போது நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம சியூக்கு அங்க மெடிசனை கேட்கிறான். ஆமா மெடிசனை நீ கொண்டு வந்தியா? அங்க வேறமா கிளாப் பண்ண, அவ்வளவுதான் அங்க மெடிசனும் நிக்குது. நீங்க கேட்கும் போது நான் எப்படி கொண்டு வராம இருப்பேன்? இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்ட். அட நீ என்ன அதுக்குள்ள கொண்டு வந்துட்டியா எல்லாத்தையுமே? வா. ஆமா இல்லையா பின்ன, சோயிங் ட்ரேடிங் கம்பெனியை பத்தி என்ன யோசிச்ச? பெஸ்ட் குட்ஸை டெலிவரி பண்றது ஒன்றும் இல்லாம நல்ல குவாலிட்டியோட கொடுக்குற கம்பெனி அது. அங்க சியூக்கு இதுக்கு எவ்வளவு ஆச்சு அப்படின்னு கேக்குறான். கிட்டத்தட்ட 212 மில்லியனா? அவ்வளவா? நம்ம ஹீரோ ரொம்ப ஆச்சரியமாகறான். இன்னும் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் தரா. ரவுண்ட் ஆஃபா இப்போதைக்கு நீங்க 200 மில்லியன் கொடுத்தா போதும். ஃபர்ஸ்ட் டீல்னால டிஸ்கவுண்ட் இருக்கு, ரெண்டாவது வாட்டி இப்படியெல்லாம் இல்ல, ஓகேவா?
அட பரவாயில்ல, ரொம்ப நன்றி. ஆமா, நான் இப்பயும் யோசிக்கிறேன், இந்த அளவுக்கு ஹெர்ப்ஸை வச்சு நீ என்ன பண்ண போற? வேற என்ன கிளினிக்கல் ட்ரையல்ஸ் அதை பண்ணலான்னு இருக்கேன், அதுக்காக தான். ஆனா நம்ம ஹீரோ கிட்ட மெடிசனுக்கான டபுள்எஸ்க்கான ஸ்கில்லும் இருக்கு. என்ன அதுல பெரிய உச்சத்தை அவன் தொடணும், அப்பதான் எந்த டிசீஸா இருந்தாலும் என்ன விதமான கியூரா இருந்தாலும் அசால்ட்டா அதை எடுக்க முடியும். அதுக்காக ஆளு வந்து வீடியோ பாக்குறான் பாத்துக்கினே தான் இருக்கான். ஆனா அந்த ஆளு சொல்ற எந்த விதமான விஷயமும் மண்டையில ஏற மாதிரியே இல்ல. ஏதோ பிளான்ட்னு சொல்றான், ரூட்னு சொல்றான், ஃப்ரூட்னு சொல்றான், இந்த மாதிரி சொல்லிக்கினே போறான். அங்க இதனால சியூக்கு பயங்கரமா கடுப்பாவுது. என்ன இது ஒண்ணுமே புரியலன்னு. அங்க இதனால நம்ம ஹீரோட ஸ்கில்லும் அங்க டெவலப் ஆகுது. பரவாயில்லப்பா, சும்மா யோசிக்கிறதுக்கே டெவலப் ஆகுதா, இது உண்மையிலேயே நல்லா இருக்கு. அங்க இதே மாதிரி மெடிசனை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா அவன் புரிஞ்சுக்கிறான். அங்க அதோட ரூல்ஸ், அது எப்படி வேலை செய்யும், இதை பத்திலாம் அங்க கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்க டபுள்எஸ் ரேங்க்ல இருக்க ஆர்ட் ஆஃப் டிவைன் மெடிசன் இதுல 0.4 அவனுக்கு இன்க்ரீஸ் ஆகுது பாயிண்ட். இதே மாதிரி பாயிண்ட் ஏற ஏற லைட்டா அவனுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி வந்து மெடிசனை உருவாக்கணும்னு. அதே மாதிரி சூப்பர் மாதிரி இருக்கிற ஒரு மெடிசனை ஆளு கிரியேட் பண்றான். முக்கியமா ஹெல்த்துக்கு இது ரொம்ப நல்லது, அதனால கண்டிப்பா எப்படியோ எதுவும் ஆகாது, ஹெர்குலஸோட ஸ்ட்ரென்த்தும் இருக்கு அப்படின்னு நம்பி குடிக்கிறான். அடுத்த செகண்டே அங்க மெடிசன் கீழே இருக்கும், ஆளு பொத்துன்னு கீழே விழுறான். அந்த மெடிசன் அந்த அளவுக்கு கன்றாவியா இருக்கு, அதனால வாயிலே வைக்க முடியல, மெடிசன்லாம் கீழே இருக்கு. ஆனா இதுலயும் ரொம்ப சோகமான விஷயம் என்னன்னா, அந்த மெடிசனோட விலை ஒடி கிட்டத்தட்ட மில்லியனுக்கும் மேல இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஆளு போனை நோட் பண்றான், நம்ம ஹீரோ வந்து அந்த மெடிசனை லைட்டா குடிச்சிருப்பால, அதனால எஸ்எஸ்எஸ் ரேங்க்ல இருக்க அந்த ஸ்ட்ரென்த்தோட ப்ரொஃபிஷியன்சி அது இன்னமும் 0.01% இன்க்ரீஸ் ஆகும். இதை பார்த்தவனே கீழே இருக்கிற அந்த சூப்பை பார்த்து தான் அவன் யோசிக்கிறான், தேவையில்லாம கீழே அப்படியே வேஸ்ட் பண்ணிட்டோமோ, நம்ம அப்படியே நக்கிடலாமா, ஏன்னா நக்கிட்டு இன்னமும் லெவலப் ஆக முடியும். ஆனா நம்மளுக்கு என்ன பண்ணா அப்படின்லாம் தெரியல. இதுக்கப்புறம் பேட்ஸ் இருக்கிற ஒரு இடத்துக்கு நம்ம சியூக்கு வரான். அங்க ஏகப்பட்ட வேம்பயர் பேட்ஸ் இருக்கு. இது எல்லாமே அப்பர் இ ரேங்க்ல இருக்க பேட் மாஸ்டர் தான். நம்ம ஹீரோ இங்க வந்ததுக்கு நிறையவே ரீசன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரீசன் வீடியோவை மேக் பண்ணணும். ரெண்டாவது பேட் எல்லாமே ஆக்சுவலா ரேட்டா அப்படின்னு செக் பண்ணணும்னு வந்திருக்கான். மூணாவது என்னன்னா, இந்த வேம்பயர் பேட்ஸ் இருக்குல்ல, இதுங்க காலனியா 100,000 வாழும் போது இதுங்களோட உடம்புல ஏகப்பட்ட டிசீஸ் இருக்கும். அதுலயும் முக்கியமா என்னோட சிஸ்டருக்கு இருக்கிற அதே டிசீஸும் இங்க வந்து ரிலேட்டடா இருக்கு. அதனால நான் வந்து அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்திருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் என்னன்னா, இந்த வேம்பயர் பேட்ஸுக்கு நிறையவே டிசீஸ் வந்து இருக்கும். ஆனா அதனால இதுங்களுக்கு பெருசா எதுவும் ஆகாது, மத்தவங்களுக்கு தான் அஃபெக்ட் ஆகுமே. அதனால என்ன விஷயம் அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ணலான்னு வந்திருக்கேன். ஏன்னா சீஹாவோட டிசீஸுக்கு இங்க தான் தீர்வு இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்கிட்டயும் ஆர்ட் ஆஃப் டிவைன் மெடிசன் அந்த எஸ்எஸ் ரேங்க்ல இருக்க அந்த ஸ்கில் வந்திருக்கு. ஆனா இப்படி போகும்போது அங்க யாரோ ஒருத்தங்க இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். யாரான்னு பார்த்தா நம்ம ஹீரோ கேமராமேனா இருக்கும் போது கேங் கூட சில பல ஆளுங்க இருந்திருப்பாங்க, அந்த ஆளுங்க தான். சியூக்கும் யோசிக்கிறான், ஆமா இவங்களுக்கு இங்க என்ன வேலை, ஏன்னா நார்மலா டஞ்சனை பொறுத்த வரைக்கும் அசைன் செய்யப்பட்ட ஆளுங்களால ஒண்டிதான் இப்போ உள்ளே வர முடியும். அப்படி இருக்கும் போது ஒரு இ ரேங்க் டஞ்சன்ல இவங்களுக்கு என்ன வேலை, ஏன்னா இவங்களோட ரேங்கை வச்சு பார்த்தா கண்டிப்பா இவங்க எல்லாருமே சி ரேங்க் ஹண்டர்ஸ் நினைக்கிறேன். ஆனா இவங்க இங்க வந்திருக்காங்கன்னா கண்டிப்பா என்ன ஃபாலோ பண்ணி தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா டஞ்சன் இருக்குல்ல, இது வந்து ஒரு ஐசோலேட்டடான ஏரியா, இங்க இன்டர்நெட் சிக்னல் எதுவுமே இருக்காது. அதனால இந்த இடத்துல இறந்து போறதும் கொலை பண்றதும் யாருக்குமே தெரியாது. சரி, அப்போ இவங்க என்ன கொல்லணும் அப்படின்னு தான் இங்க வந்திருக்காங்கன்னா சரி, இவங்க எல்லாரையுமே ஒரு கை பாத்திர வேண்டியதான். இதுக்கப்புறம் போற வழியில பின்னாடி கடைசியா இருக்கிற அந்த பையனும் கேட்கிறான், ஆமா அந்த பையன் உண்மையிலேயே இங்கதான் வந்தானா? ஆமா தல, அவன் இங்கதான் வந்தான். ஆனா அந்த சியூக்கு எங்க போனானே தெரியல. யோ, நீ சொல்றபடி அவன் இங்க வந்தானா, அவன் இப்போதைக்கு நம்ம கண்ணில் மாட்டிருக்கணும். ஆனா சியூக்கு எங்க போனா? மேபி அவன் இறந்து போயிருக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. ஆமா அவன் ஒரு எஃப் ரேங்க் ஹண்டர் தான். அப்படி இருக்கும் போது அவனால இந்த மாதிரி டஞ்சன்ல சர்வேவே ஆக முடியாது. கண்டிப்பா இப்போதைக்கு அவன் இறந்து போயிருப்பான்னு நினைக்கிறேன். சரி, ஏதோ ஒன்று கேங்கால கொடுக்கப்பட்ட அந்த வேலை இன்னமும் ஈஸி ஆயிடுச்சு, வேலை முடிஞ்சிச்சுப்பா. நம்ம ஏதோ ஸ்ட்ராட்டஜி எல்லாம் மேக் பண்ணோம் அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா இப்போ அதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஆனா இன்னொரு பையனும், ஆனா ஸ்டில் இப்பயும் எனக்கு வந்து டவுட்டா இருக்கு. ஏன்னா அவனோட வீடியோஸ் எல்லாம் நீ பார்த்திருக்கியா? சியூக்கோட வீடியோஸ்ல பயன்படுத்துற அந்த பவர்ஸ் எல்லாமே ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. அட பைத்தியக்காரா, என்ன நீ ஒல்லன்னு இருக்க? ஏன்னா அந்த விஷயத்த இன்னுமா நீ நம்புற? கண்டிப்பா எல்லாமே ஃபேக்கு, அதாவது ஏஐ வச்சு அவன் கிரியேட் பண்ணியிருப்பான். அதனால அதை பத்திலாம் நீ ஒன்றும் பெருசா யோசிக்க வேணாம் இப்படின்னு இவங்களோட கேங்கும் அங்க முன்னாடி போக ஆரம்பிக்குது. இன்னொரு சைடு இப்படி இவங்க போகும்போது திடீர்னு ஒரு பர்சனுக்கு பின்னாடி நம்ம ஹீரோ வந்து நிக்கிறான். இப்படி ஒரு பிரசன்ஸ் அவனுக்கு ஃபீல் ஆகும் போது பயந்து போயிடுறான். என்ன ஆச்சு, என்னை பத்தி பேசுற மாதிரி நான் இங்க கேள்விப்பட்டனே. அட, இவன் எப்போ பின்னாடி வந்தா, நான் இவனை கவனிக்கவே இல்லை.
முதுகு பின்னாடி ரொம்ப மோசமா நீங்க எல்லாருமே பேசிட்டீங்க. உண்மையை சொன்னா அட இவன் வந்து எப்போ இங்க வந்தான்? நம்ம எல்லாருமே ஒன்னா தானே இருந்தோம். இவன் வந்ததை யாருமே கவனிக்கலையா என்ன? காய்ஸ் இதுக்கெல்லாம் தயங்கினா வேலைக்காவது. அவன் கிட்ட எந்த விதமான பவர்ஸும் இல்ல. நான் உன்னோட கதையை முடிக்கிறேன் அப்படின்னு ஆளு வேகமா வர. ஆனா வேறமா ஒரே ஒரு பஞ்ச் ஒண்டி தான் வர்றான். அந்த ஷீல்டு அந்த ஆளு ரெண்டு பேருமே பறந்து போய் எங்கேயோ விழுறாங்க. அடிச்ச அடியில அவனோட கையெல்லாம் முறிஞ்சு போயிருக்கும். உடம்பும் அப்படி ஷேக் ஆகுது. நீ பேசின பேச்சுக்கு நான் இந்த இடத்துல என்ன பண்றதுன்னு யோசிக்கிறேன் தெரியுமா? ஆனா ஏதோ ஒண்ணு இங்க ஒரு தண்டை ஒண்ணு மீதி இருக்க மத்தவங்களோட கதையும் முடிக்க வேண்டியதான். சியுக்கு நீ பண்ற விஷயம் வந்து சரியில்லடா. ஆனா அத்த செகண்டே சொன்ன அந்த பர்சனோட நிலைமையும் ரொம்ப மோசமாகுது. கடைசியா இருக்க அந்த பையனும் ரொம்ப பயந்து போயிடறான். தலை கொஞ்சோண்டு நம்ம பேசி தீர்த்துக்கலாமா? நான் ஒன்னும் அவங்க கேங் இல்ல தலை தயவு செஞ்சு என்ன விட்டுறியா? நான் எல்லா விஷயத்தையும் சொல்றேன். ஆனா நம்ம ஹீரோ அங்க நெட்டெல்லாம் வச்சுக்கின்னு மாசா வருவானா? ஐயோ தயவு செஞ்சு என்ன விட்டுறியா? அதாவது எல்லாத்தையும் சொல்லிடுறேன். ஓ அப்படியா? ஆனா சோகமான விஷயம் என்ன தெரியுமா? நான் யாரையுமே நம்புறதே இல்ல. ஆனா ஸ்டில் இப்பயும் ஒரு கடைசி பீஸா நீ ஒண்டிதான் இங்க இருக்க. அதனால உன்னோட கதையை முடிக்கிறேன். அத்த செகண்டே கத்துற சவுண்ட் ஒண்டிதான் கேட்கும். அங்க ஆளு முட்டி போட்டு நம்ம ஹீரோ முன்னாடி உட்காரான். ஆமா இது எல்லாத்தையுமே பண்ண சொன்னது கேங்கு தான் இப்படி பண்ண சொன்னானா என்ன? ஆமா தலை கேங்கு தான் பண்ண சொன்னா. ஒழுங்கா பேசுறா. தலை எப்படி ஒழுங்கா பேச முடியும்? வாய் எப்படி வீங்குக்கு? சரி மரியாதையா சொல்லு. எதனால அவன் என்னைய டார்கெட் பண்ணிருக்கான்? எதுக்காக என் மேல இந்த அளவுக்கு அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு? எனக்கு தெரியல தலை. தெரிஞ்சா நான் கண்டிப்பா சொல்லிடுறேன். ஆனா கை அங்க முறுக்கும் போது தலை உண்மையில எனக்கு தெரியாதியா? அங்க இப்படி இவன் சொல்லும் போது கண்டிப்பா அது உண்மையா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோவை நம்புறான். சரி ஏதோ ஒண்ணு. அவன் எங்க இருக்கான் அந்த விஷயம் வந்து தெரியுமா? கண்டிப்பா நான் வந்து சொல்றேன். நீ என்ன பண்ணு, 3 பேருமே பின்னாடி கொண்டு வா. ஆனா தலை அவங்க 3 பேரும் இறக்கல. இல்ல நான் வந்து அவங்கள கொல்லல, சும்மா அடிச்சு மயக்கமாக்கியிருக்கேன் அவ்வளவுதான். அதே மாதிரி அந்த கேங் அவன்கிட்டயும் போய் சொல்லு. இந்த டைம்ல அவங்க எல்லாருமே இப்படி மயங்கி இருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் இந்த இடத்துல அவன் தான் மயங்கி இருப்பான். அதனால உன் மண்டையில ஏறுதா இல்ல இல்லையா? புரியுது நான் போய் சொல்றேன். இதுக்கப்புறம் அந்த 3 பேருமே நம்ம கேங் கேட்டா வராங்க. என்ன ஒண்ணு அவங்க 3 பேரோட நிலைமையும் ரொம்ப மோசமா இருக்கு. அங்க கேங்க்கு புரியல என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறான். ஆனா திடீர்னு அங்க அப்பியர் ஆவானா. என்ன ஆச்சு கேங்? உன்னை பார்த்தே 1 மாசம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். கேங்கோட முகமே இதை பார்த்தோன்னே ரொம்ப கடுப்பாவும். ஏன்னா நம்ம கேங் வந்து சியுக்க கொல்லணும் அப்படின்னு ஆர்டர் கொடுத்துருப்பான். ஆனா இங்க என்னன்னா சியுக்கு உயிரோட இருக்கான். அதனால அங்க இருக்கிற ஆளுங்களும் அட நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல கேங், நீ தப்பா புரிஞ்சுக்கிற. நாங்க ஒன்னும் இப்படியெல்லாம் வேணும்ட்டே பண்ணல. இது எல்லாத்துக்குமே காரணம் சியுக்கு தான். நாங்க ரொம்ப அப்பாவி. ஆனா நம்ம ஹீரோ எண்ணெயில தண்ணியை ஊத்துற விதமா ஹேய் பரவாயில்ல, நீ உண்மையிலேயே எல்லாத்தையுமே பிளான் பண்ணிருக்க. பர்ஃபெக்டான பிளானா இருக்கு உன்னோட பிளானு. அட கேங்கு எனக்கு வந்து இவன் சொல்றதுக்கும் இவன் சொல்ற அந்த பிளானுக்கும் எந்த விதமான சம்மதமும் இல்ல. அதனால விட்டா போதும்னு ஆளு அப்படி ஓடி போறான். பின்னாடியே அந்த மத்த ஆளுங்களும் ஓடி வராங்க. அங்க இப்போ கேங்கும் நம்ம சியுக்கு ஒண்டிதான் நிக்கிறாங்க. அங்க கேங்கு பயங்கரமா கடுப்பாவுது. சியுக்கோ சொல்றான் என்னப்பா இந்த இடத்துல தனியா நீ ஒண்டிதான் இருக்கன்னு நினைக்கிறேன். நீ உனக்கு கீழே இருக்கிற அந்த ஆளுங்க கூட ஒழுங்கா பிஹேவ் பண்ணிருக்கணும்னு நினைக்கிறேன். பாரு ஒரு கோலை மாதிரி உன்னை விட்டு அப்படியே ஓடி போயிட்டாங்க. இல்லைன்னா யோசிச்சு பாரு, பாசிபிளி நான் எப்படி இந்த இடத்துல இருந்திருப்பேன். எனக்கு புரியல எப்படி இது பாசிபிள். இந்த கேங் இப்போதைக்கு இறந்து போயிருக்கணும். நான் இந்த கேங் வந்து ஜஸ்ட் ஒரு ரேங்க் ஹண்டர் தான். அப்படி இருக்கும் போது எப்படி இவன் இந்த அளவுக்கு பலசாலியானா? பவர்ஸ் எல்லாம் எங்கிருந்து வந்துச்சு? ஆனா நம்ம ஹீரோவும் யாருக்கு தெரியும், எல்லாமே மேல இருக்கவன் கையில இருக்கு. அதனால தான் இப்படி ஒரு விஷயம் ஏற்படுது தெரியுமா? ஆனா நான் உன்கிட்ட கேட்கவே இல்லை. எதுக்காக நீ வந்து என்னை கொல்லணும், என்னை மூச்ச வேணும் அப்படின்னு பாக்குற? நான் எதுக்காகடா உன்கிட்ட அந்த விஷயத்த சொல்லணும்? ஆமா நீ வந்து கரெக்டா தான் சொல்ற. நீ ஒன்னும் அதெல்லாம் சொல்ல வேணாம். ஏன்னா அதுக்கு அவசியமும் இல்ல. பயங்கர வேகமா பஞ்ச் அடிக்கலான்னு வரான். திடீர்னு கேங்கும் அவனோட ஸ்வாடை எடுத்து நடுவுல நீட்டுறான். இதனால சி கூட அட்டாக்கும் அப்படியே பிளாக் ஆகுது. அங்க பெரிய அளவுல ஒரு ப்ரெஷரும் வெளிப்படும். அங்க இதுல ஒரு விஷயம் வந்து நம்ம சியுக்கு புரியுது. இவன் வந்து பி ரேங்க் ஹண்டரு, மத்த ஹண்டர்ஸ் மாதிரி இல்ல. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இங்க இருக்கணும். ஏன்னா பி ரேங்க் ஹண்டரா இருக்கும் போது அவனோட வேகமும் மத்தவங்களை கம்பேர் பண்ணா ரொம்ப அதிகமா இருக்கு. அங்க அதே மாதிரி ஸ்வாட வச்சு கண்ணா பின்னா நம்ம வீசுறான். அங்க ஜஸ்ட் மிஸ் நம்மால எப்படியோ அங்க தப்பிச்சு பின்னாடி வரான். நான் யோசிச்சதை விட அந்த கேங் அவன் வந்து ரொம்ப வேகமா இருக்கான். அதே மாதிரி ஒரு சாதாரணமான ஸ்வாடை இப்போதைக்கு பஞ்ச் பண்ணியிருந்தா அந்த ஸ்வாடை ஒஞ்சு போயிருக்கும். ஆனா இவன் ஒரு பி ரேங்க் ஹண்டரா இருக்கான். அதே மாதிரி அவனோட ஸ்வாடும் நல்லா இருக்கு. அதனால தான் அங்க எதுவுமே ஆகல. கேங்கு பயங்கர வேகமா உன்னோட ஸ்வாடை வச்சு நம்ம ஹீரோவா முடிக்கலான்னு வரான். சியுக்கு எல்லாமோ தெரியும். அசால்ட்டா அவனால தப்பிக்க முடியுது. ஏன்னா நம்ம சியுக்கு இதுக்கு முன்னாடி கேங்கோட நிறைய வீடியோஸை ரெக்கார்ட் பண்ணிருக்கான், எடிட்டோ பண்ணிருக்கான். டென்ஷன்ல கேங் எப்படியெல்லாம் மூவ் பண்ணுவான், எப்படியெல்லாம் அட்டாக் பண்ணுவான், எல்லா பேட்டர்னையும் பல முறை ஆளு பார்த்திருக்கான். அதனால எல்லா மூவ்ஸும் அவனுக்கு ஈஸியா இருக்கு. அங்க இப்படி இவன் சொல்லும் போது
அந்த டபுள்எஸ்க்கான ரேங்க்குக்கான ஸ்கில் அதுவும் 9.2 அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது. அங்க இதே மாதிரி அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க. ஒரு சைடு அவன் தாக்குறான், இன்னொரு சைடு நம்ம ஹீரோ பஞ்ச் பண்றான். இதே மாதிரி சண்டை போயினே இருக்கு. ஆனா கேங்குக்கு இன்னமும் ஒரு விஷயம் அங்க புரியவே இல்லை. ஏன்னா எல்லா டைமும் அட்டாக்ஸ் தான் அவன் ப்ரிசைஸா பண்றான். அப்படி இருக்கும் போதும் எப்படி அவனால தப்பிக்க முடியுது? ஒரு ப்ளோ கூட அவன் மேல விழவே இல்லை. அவன் என்ன என்னோட மைண்டை ரீட் பண்ணிருக்கானா என்ன? இல்ல கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நான் ஒரு பி ரேங்க் ஹண்டரு, அவன் வெறும் ஒரு இ ரேங்க் ஹண்டர் தான். அப்படி இருக்கும் போது அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை. நான் ஒரு எஸ் ரேங்க் ஹண்டர் ஆள வேண்டிதான் இப்படி பண்ண முடியும். ஆனா ஆளுக்கு தெரியாது நம்ம ஹீரோ கிட்ட தான் 3 டபுள்எஸ்க்கான ஸ்கில் இப்போ இருக்குல்ல. ஆனா இப்படி இவன் யோசிக்கும் போது ஒரே பஞ்சு மூஞ்சிலேயே வைக்கிறான். இதனால கேங் தூரம் போய் விழுறான். ஆனா நல்ல வேலை அவனோட ஸ்வாட வச்சு எப்படியோ அவங்க பேலன்ஸ்டா நிக்கிறான். இல்ல இதை என்னால நம்பவே முடியல. இதுக்கு வாய்ப்பே இல்லை. எப்படி இவன் இந்த அளவுக்கு பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கான்? ஏன்னா இதுக்கு முன்னாடி இவன் ஏதோ ஒரு சேனலை ஸ்டார்ட் பண்ணான். அதுலயும் நான் அவனோட வீடியோஸை பார்த்தேன். அந்த டைம்ல நான் என்ன யோசிச்சேன்னா எல்லாமே ஃபேக் தான் அப்படின்னு யோசிச்சேன். ஆனா இப்பதான் அந்த ரியலான ஸ்ட்ரென்த்தை பத்தி எனக்கு புரியுது. சியூக்கு நீ பண்ற வேலையால இன்னமும் தான் எனக்கு கோவமாவுது. உன்னோட கதையை நான் முடிக்காம விட மாட்டேன் இப்படின்னு கேங்கு அவனோட சுவாட்ல ஆறாவை அப்படியே வர வைக்கிறான். ஆறா சுவாட் டெக்னிக் அங்க இப்படி பண்ணும் போது நம்ம சியூக்கும் அட இருப்பா, அதுக்கு நீ இப்படி சீரியஸ் ஆக வேணாப்பா. என்ன ஆச்சு? நான் பயந்து போயிட்டேன் அப்படின்னு யோசிச்சியோ? எல்லாமே ஒரு நடிப்பு தான். இந்த இடத்துல நீயே இப்படி பண்ணும் போது எனக்கும் வேற வழியில என்னோட பவரை கொஞ்சம் அதிகமா காட்டலான்னு இருக்கேன். இப்பதான் உண்மையான ஃபைட்டே ஆரம்பிக்குது. அங்க சீரியஸா நம்ம ஹீரோ ஹர்குலஸோட பவரை வெளிப்படுத்தும் போது பின்னாடி அப்படியே ஹர்குலஸே அப்பியர் ஆவாரு. அங்க ஹர்குலஸோட மூமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம ஹீரோக்கு வரும். நம்ம கால் வைக்கிற அந்த இடம்லாம் அப்படியே உடஞ்ச போகுது. ஒரே செகண்ட்ல நம்ம கேங்குக்கு முன்னாடி நிக்கிறான். கேங்கு சுத்தமா ஐடியால எப்படிடா நம்ம சியூக்கு இதை பண்ணான்னு. ஆனா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அங்க யோசிக்க கூட டைம் இல்ல. சியூக்கு வெறுமா அந்த பயங்கரமான பஞ்ச் அடிக்கிறான். அடுத்த செகண்டே மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோஷன் ஏற்படுது. இதுக்கப்புறம் அந்த இடமே தரமட்டமா அழிஞ்சிருக்கும். அங்க என்னடா சவுண்டுன்னு போலீஸ் மாதிரி சில பல ஹண்டர்ஸ் கேங் இருக்கும். அவங்க வராங்க. போயிட்டு நல்லா செக் பண்ணுங்க அப்படின்னு அங்க ஜங்குன்னு ஒரு பொண்ணு சொல்றான். இது கேட்டோனே எஸ் மேம் நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க நல்லா செக் பண்ணும்போது நம்ம ஹீரோ ஒரு ஸ்வாட வச்சுன்னு மாசா அங்க நிக்கிறான். இப்படி இவன் நிக்கிறதோட எங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோட பவர் பயங்கரமா பூஸ்ட் அப் ஆகும். ஒரு டஞ்சனை அப்படியே அழிப்பான். அதே மாதிரி ஒரு லெஜெண்டரியான ஃபென்ரர் அது கூடயும் சண்டை இருக்கு. அதுவும் செம்மையா இருக்கும். அதோட ஸ்டோரியும் நல்லா இருக்கும். அந்த ஃபென்ரர் வந்தோடனே இன்னும் ஃபன்னா போகும். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. எனக்கு தேவை ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. ஏன்னா ஒரு 3K லைக்ஸ் வந்தா இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.